Hello friends, welcome to Southern Food Tamil. இன்னைக்கு நம்ம Southern Food Tamilல white sauce pasta ரெசிபி தாங்க பார்க்க போறோம். வாங்க இதை எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் Southern Food Tamilல subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell symbol-ஐயும் click பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம first பாஸ்தா வேக வைக்கிறதுக்காக தண்ணி எடுத்துறோம். இதுல 1 டீஸ்பூன் உப்பு கூடவே 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பாஸ்தாவை உள்ள சேர்க்கணும். பாருங்க தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதுல 1 கப் பாஸ்தா சேர்த்துக்கிறேன். பாஸ்தா வந்து ஒரு 10 to 11 minutes வந்து நான் வந்து வேக வைக்க போறேன். அந்த பாஸ்தால அந்த கவரோட பின்னாடி டைமிங் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க ஒரு 10 நிமிஷம் ஆகி இருக்கு. பாஸ்தா வந்து ஃபுல்லா குக் ஆக கூடாது. குழஞ்சு போயிட கூடாது. இந்த மாதிரி ஒரு 85% குக் ஆன உடனே இத நம்ம எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம பாஸ்தா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்காக ஒரு panல 1 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் உருகுனதும் 1 டீஸ்பூன் நறுக்குன பூண்டு, இது கூட ஒரு சின்ன வெங்காயம் பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு அரை கேரட், ஒரு சின்ன பச்சை குடமிளகாய், 1/4 கப் போல பச்சை பட்டாணி. இது எல்லாத்தையும் ரொம்ப வதங்க தேவையில்லை. கொஞ்சம் கிரன்ச்சியா இருந்தா தான் காய்கறிகள் நல்லா இருக்கும். நீங்க இது காய்கறிகள் இல்லாம கூட செய்யலாம். பட் காய்கறி சேர்த்தோம்னா இன்னும் டேஸ்டா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். இப்போ பாருங்க காய்கறிகள் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதே பேன்ல 2 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் உருகுனதும் இதுல 3 டேபிள்ஸ்பூன் மைதா சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாம கலந்துக்கோங்க. இப்போ இதுல நம்ம 2 கப் போல பால் சேர்த்துக்க போறோம். இப்போ நான் 1 கப் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா 1 கப் பால் திரும்ப சேர்த்துக்கலாம். பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எந்த கட்டியும் இல்லாம. இப்போ நம்ம திரும்ப இன்னொரு கப் பாலையும் சேர்த்துக்கலாம். இது வந்து காய்ச்சி ஆற வச்சின பால். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி க்ரீமியா வரணும். இப்போ நம்ம இதுல அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், கூடவே இதுக்கு தேவையான உப்பு. ஏற்கனவே பாஸ்தால உப்பு சேர்த்துருக்கோம், கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுல நம்ம இப்போ வதக்கி வச்சிருக்க காய்கறிகளையும் உள்ள சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க பாஸ்தாவையும் உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த பாஸ்தால சாஸ் மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், கலந்து விட்டாச்சு. பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒயிட் சாஸ் பாஸ்தா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க இதுல நம்ம சீஸ்லாம் எதுவுமே சேர்க்கல. வீட்டில் இருக்க சாதாரண இன்க்ரீடியன்ஸை வச்சு சிம்பிளாக செஞ்சிடலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சதர்ன் ஃபுட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.